வேண்டுமென்றால் அது பெலியோலித்திக் ஏஜ், ஃபுட் கேதரிங் லைஃப், உணவை தேடி பெறுகிற காட்டுமிராண்டி வாழ்க்கை. அது பழைய கற்காலம், அது குறிஞ்சியில் தொடங்குகிறது. அவன் அப்படியே அடுத்த நாகரிகம் பெற்றவனாக காடும் சார்ந்த முல்லை நிலத்திலே இறங்குகிறான். அந்த காட்டினுடைய தலைவன், குறிஞ்சியுடைய தலைவன் சேயோன். இந்த சேயோன் என்பவன் மன்னர் சேனலின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சோலை பழனிவேல் அவர்களும் தியாகி இமானுவேல் சேனார் அவர்களின் பேரன் மரியாதைக்குரிய ரமேஷ் தேவேந்திரனார் அவர்களும் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது மன்னர் சேனையின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் சோலை பழனிவேல் ராஜன் அவர்களும் தியாகி இமானுவேல் சேனார் அவர்களுடைய பேரன் மரியாதைக்குரிய ரமேஷ் தேவேந்திரனார் அவர்களும் வருகிறார்கள். அங்கு பாதி செமி ஃபுட் கேதரிங், செமி ஃபுட் ப்ரொடியூசிங் லைஃப், பாதி இயற்கையாக விளைந்ததையும் பாதி செயற்கையாக வேளாண்மை செய்தோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு நம்முடைய வேளாண்மை விஞ்ஞானி முனைவர் இரா தங்கச்சாமி மல்லார் வரலாற்று ஆய்வு மையம் அவர்களுக்கு நமது பூவைசி இந்திரா சங்கம் சார்பாக வருக என வரவேற்று இந்த பொன்னாடி அறிவிக்கப்படுகிறது. ஓடிக்கிட்டு இருக்கு. அன்பார்ந்த இன சொந்தங்களே, மேடையிலே வீட்டிற்கூடிய அனைத்து தலைவர்களே, இந்த பாராட்டு விழாவை நடத்தக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் கருதி 5 நிமிடத்துக்கு மேலாக பேசக்கூடாது என்ற ஒரு கட்டுரையோடு நான் உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறேன். நான் அடிப்படையில் மேலாண்மை இருந்தாலும் கூட பல்வேறு உயர்பதவிகளில் இருந்து கொண்டு கடைசியாக நான் உலக வங்கியுடைய மூத்த ஆலோசகராக இருந்து டெல்லியில இருந்து நான் ஓய்வு பெற்று வந்தேன். பல்வேறு பகுதிகளை பார்த்தவன். தமிழ்நாட்டில் நான் போகாத ஊர்களே இல்லை. மக்களுடைய மனநிலை புரிந்தவன். பாண்டிய மன்னர்களுடைய வாரிசுடைய மனநிலை என்ன இருப்பது என்பதையும் தெரிந்து கொண்டவன். நான் உள்ளாட்சி துறையிலே மிக உயர்ந்த பகுதியிலே இருந்தாலும் ஓய்வு பெற்றதுக்கு முன்னாடியே இருந்து இந்த தமிழ்நாடு ஏன் இவ்வளவு தூரம் இருக்கிறது என்று ஒரு சில காரணங்களால நான் வரலாற்று ஒரு வரலாற்று ஆய்வு மையம் என்கிற ஒரு தரப்பிலே வரலாறு ஆய்வு கட்டளை ஏற்பட்டிருக்கிறோம். இது கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் பாடி, அதனுடைய நிறுவனராக நான் உங்களுக்கு முன்னேறிக்கிறேன். வரலாறு தெரிந்தால்தான் நம்மளுடைய உணர்வு வரும். அதுக்காகத்தான் இருக்கணும். ஏன்னா வரலாறு நம்ம தெரியாதுன்னு சொன்ன எந்த ஒரு உணர்வு இல்லாமல் நம்ம காலங்கள் கடத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய வரலாறு என்ன, இந்த வரலாறு ஏன் நம்முடைய முன்னோர்கள் மறைக்கப்பட்ட வரலாறு எழுதி கொடுத்தார்கள் என்றால், பாண்டிய வரலாறு கிபி 1560 ஆண்டுகள் வரைக்கும் நம்முடைய மன்னர் சமுதாயம் தான், பாண்டிய மன்னர்கள் தான் ஆண்ட பூமி. இது அதுக்கு உறுதுணையாக வேறையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரக்கோட்டை மற்றும் மரியூர் இது போன்ற பல சிற்றரசர்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே சிற்றரசர்கள் குறுநில மன்னர்களாக 1560 கிபி அந்த இருந்த வரைக்கும் அவர்களுடன் ஆண்டார்கள். அதற்கு பின் வந்த மன்னருடைய வீழ்ச்சிகள் அந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த உளவுத்துறை மற்றும் இங்க உள்ள இருக்கக்கூடிய மறவர்களுடைய கூட்டத்தினாலே இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. அதற்கு பின்னாலே வந்த பிரிட்டிஷ்காரர்கள் மற்றவர்கள் 72 பாளையங்களாக நம்மளை மாற்றி அந்த 72 குறுநில மன்னர்களை அடிமையாக்கி அதற்கு பின்னால் தான் நம்ம அன்றையிலிருந்து நம்ம 1500-600 ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த வகையிலே பக்கத்திலே மிகப்பெரிய ஒரு கோட்டை எங்க இருக்குன்னா சக்கரக்கோட்டை, மரியூர் கோட்டை மற்றும் வாலிலோகத்திலே ஒரு கோட்டை, பேரையர் பக்கத்திலே மாதந்தை என்ற கோட்டை, சித்தன் கோட்டை என்று பல்வேறு கோட்டைகள் இருந்த அங்கு ஆண்டு வந்த குறுநில மன்னர்கள் நம்முடைய மல்லர் இனத்தை சேர்ந்தவர்கள், தேவேந்திர உலக இனத்தை சேர்ந்தவர்களுக்கு உறுதிபடத்திற்கு ஆவணத்தோடு சொல்லிட்டேன். இதுல எந்த மாவு இருக்கு. இதே மாதிரி நம்முடைய தமிழ்நாடு முழுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் பாண்டிய மன்னர்களாகிய நமது முன்னோர்கள் கட்டிய கோயில். அதற்காக நாங்கள் மல்லர் வரலாற்று ஆய்வு மையத்திலிருந்து 27 களப்பணிகளை பண்ணியிருக்கிறோம்.
ஒரு 30 ஆய்வு கட்டுரைகளையும் நம்ம வந்து அரசாங்கத்திற்கு இந்த வரலாற்று ஆய்வையும் நாங்கள் ஆவணத்தை கொடுத்திருக்கிறோம். அதற்கு உதாரணமாக சொல்கிறேன், உத்தரகோச மங்கையிலே நீங்க விமான நிலையத்தில் மேல போய் பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து சிலையால பார்க்கலாம். திருச்செந்தூர் கோயிலுடைய முகத்திலே மேற்கோபுரத்திலே பார்த்தீங்கன்னா அங்கு இந்திரன் சிலையை பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் உள்ள கோபுரத்திலையும் இந்திரன் சிலை இல்லாத ஒரு பெருங்கோயில் வந்து தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது. அதனால்தான் நம்மளுக்கு தேவேந்திர வேளாளர் இருக்குங்க, அந்த பட்டத்தை மீண்டும் வந்து இந்த அரசு கொடுத்திருக்குது. அதனால இந்திரன் கோயில் கட்டிய அனைத்து கோவில்களும் நம்முடைய மன்னர்கள் தேவேந்திர மன்னர்கள் கட்டிய கோட்டை என்பதற்கு இதை விட இன்னொரு சான்றிதழ் கொடுக்க முடியாது. அதன் அடிப்படையில் எங்களுடைய களப்பணி ஆய்வு நாங்கள் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசணும் என்றால், நம்முடைய மன்னருடைய நாகரிகம் வந்து சிந்து வழி நாகரிகத்தை விட முன்னது. எனக்கு முன்னாடி அவர் பேசினார், வடிவேல் ராமன் ஐயா அப்படின்னு பேசினாங்க. நான் நாகரிகத்தின் வந்து உலகத்திலே வந்து 6 நாகரிகம் தான் உண்டு. அதுல சிந்து வழி நாகரிகம் இருந்தது. நாங்கள் எங்களுடைய களப்பணி ஆய்விலே ஆய்வு கட்டுரையிலே சிந்து வழி நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகம் என்றால் அது மல்லர் நாகரிகம் என்றே நான் சொல்வேன். அதற்கு சான்றாக கடந்த ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் வந்து சிவகலை என்ற ஊரிலே களப்பணி ஆய்வு மேற்கொண்டோம். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு உரை உலோகத்தை பயன்படுத்திய ஒரே இனம் மல்லர் இனம் என்பது தெல்ல தெளிவாக ஆய்வுபடுத்தி அதை ஆவணப்படுத்திக்கிறோம். 5300 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு இரும்பை பயன்படுத்திய ஒரே இனம் இந்த மல்லர் இனம் என்பதில் வந்து ஐயமில்லை. அதே மாதிரி கீழடி நாகரிகம், கீழடி மதுரை பக்கத்தில் கீழடி நாகரிகமும் நம்முடைய மல்லர் நாகரிகம். அதனால நாகரிகத்தை பொறுத்தவரை உலகத்திலேயே மனித இனத்திலேயே ஒரு நாகரிகம் கொண்ட ஒரு இனம் என்பது நல்ல நாகரிகம் தான். நம்மெல்லாம் பெருமைப்படணும். அந்த ஜாதியிலே பிறந்திருக்கோம், இந்த ஜாதியிலே நம்ம வந்து பிறந்திருக்கோம்னா உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த 800 மக்கள்லயே நாகரிகத்தோட உள்ள ஒரே இனம் இந்த மல்லர் நாகரிகம். கிரேக்க நாகரிகம் சொல்லுவாங்க, அந்த கிரேக்க நாட்டுல இனம் அழிந்து விட்டது. எத்தியோப்பிய நாகரிகம் சொல்லுவாங்க, எத்தியோப்பிய நாகரிகத்தின் இனம் அழிந்து விட்டது. ஆனால் இன்றும் உலகத்திலே ஒரு நாகரிகத்தை கொண்ட ஒரே மக்கள் மல்லர் இன மக்களே என்பது தெளிவுபட கூறுகிறேன். இதுதான் என்னோட வரலாற்று ஆய்வகத்தினுடைய நோக்கமும். அப்புறம் வந்து நிறைய பேர் வரலாறுனா ஏதோ வரலாறு அப்படின்னு நினைக்க வேண்டாம். வரலாறு நம்முடையது, வருங்காலமும் நம்முடையது என்பது கூறுகின்ற மீண்டும் வந்து இந்த வருங்காலம் நம்முடைய ஒரு சின்ன கொடிக்கு அமர்கிறேன். எங்களோட வரலாற்று ஆய்வரின் ஊர்க்குடும்ப முறையை வந்து மீண்டும் மீண்டுவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு பணியாற்றுகிறோம். காரணம், சுவரி இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். சுவரி இல்லாமல் நம்ம வந்து அரசியலோ மற்ற இதில் அமைப்புகள் இருந்தால் கூட ஊர்க்குடும்ப முறையை மீண்டும் மீண்டுவாக்கம் செய்ய வேண்டும் என்பது இந்த வரலாற்று ஆய்வு நோக்கமாக இருக்கிறது. இதற்காக வருகின்ற செப்டம்பர் 25 அன்று தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து ஊர்க்குடும்பங்களாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வருவதாக சம்மதம் தெரிவித்துள்ளனர். அந்த ஊர்க்குடும்ப முறையிலேயே நம்முடைய எதிர்காலம் என்ன என்பதை தீர்மானிக்கப்படும். அந்த ஊர்க்குடும்ப முறை மீண்டும் உருவாக்கப்படும். ஊர்க்குடும்ப முறையை பின்பற்றித்தான் அனைத்து ஜாதிகளும் மகாசபை அல்லது சங்கம் என்று ஆரம்பித்து ஊர்க்குடுமை. ஆனால் உலகத்தில் முதல் ஊர்க்குடுமை ஆரம்பித்தது நம்முடைய மல்லர் நாகரிகம். அந்த ஊர்க்குடும்ப முறை செப்டம்பர் 25ஆம் தேதி என்று ஒரு மாநில கருத்தரங்கமாக நாங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். அந்த மாநில கருத்தரங்கத்தில் ஊர்க்குடும்ப முறைனா என்ன, யார் வந்து நடத்தணுங்கிற ஒரு அமைப்பு, அந்த அழைப்புதல் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் வர வேண்டும் என்ற அழைப்புதலோடு அமர்கிறேன். வணக்கம்.